தற்போது ஒரு அண்மை செய்தி. சாம்பியன்ஸ் டிராபி இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டி பிப்ரவரி 23 நடைபெறும் என்று ஐசிசி தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சாம்பியன்ஸ் டிராபி தொடர்பான அட்டவணையை தற்போது ஐசிசி வெளியிட்டுள்ளது. இதில் இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டி பிப்ரவரி 23 நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டி துபாயில் நடைபெறவுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. உள்நாட்டில் வந்து விளையாட மாட்டோம் என்று இரு நாடுகளும் தெரிவித்த நிலையில் பொதுவான ஒரு நாட்டில் இது நடைபெறும் என்று ஐசிசி ஏற்கனவே தெரிவித்த நிலையில் பிப்ரவரி 23 இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டி துபாயில் நடைபெறும் என்று ஐசிசி தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் சாம்பியன்ஸ் டிராபி தொடர்பான அட்டவணையையும் ஐசிசி வெளியிட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டி துபாயில் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடர்பான பட்டியலும் அட்டவணையும் வெளியிட்டுள்ளது. கூடுதல் விவரம் செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் வழங்க கேட்கலாம். ஸ்ரீ சந்தோஷ், தற்பொழுது ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபிக்கான அந்த அட்டவணையை வெளியிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். சாம்பியன்ஸ் டிராபிக்கான அந்த அட்டவணை என்பதனை தற்போது ஐசிசி வெளியிட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தானுக்கான அந்த அணிக்கான ஒரு அட்டவணையை போட்டியினையும் வெளியிட்டிருக்கின்றனர். குறிப்பாக அந்த தேதியினையும் வெளியிட்டிருக்கின்றனர். சாம்பியன்ஸ் டிராபி இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதக்கூடிய போட்டி என்பது பிப்ரவரி 23 நடைபெறும் என்றும் அந்த அட்டவணையில் இடம்பெற்றிருக்கிறது. கிரிக்கெட் தொடரில் ஒரு முக்கியமான அணியாக பார்க்கக்கூடிய எதிரணியாக இருக்கக்கூடிய அணியாகவும் பார்வையாளர்கள் மற்றும் ரசிகர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய அணியாகவும் இருக்கின்றது இந்தியா பாகிஸ்தான் அணிக்கான இந்த அட்டவணையை வெளியிட்டிருப்பதில் கிரிக்கெட் ரசிகர்கள் தற்போது உற்சாகம் என்பதை அடைந்திருக்கின்றனர். வருகின்ற பிப்ரவரி 23, 2025 இந்த போட்டி நடைபெறும் என்றும் துபாயில் நடைபெறுவதாக தற்போது ஐசிசி அறிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக இதற்கு முன்பாகவே நடந்த போட்டிகளில் ஆரவாரத்துடன் உற்சாகமாக ரசிகர்கள் கொண்டாடப்பட்டு வந்த நிலையில் இந்த சாம்பியன் டிராபி தொடருக்கான அறிவிப்பை வெளியிட்டிருப்பது கூடுதல் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் ரசிகர்கள் தரப்பிலிருந்தும் தெரிவித்திருக்கின்றனர். இந்த போட்டி துபாயில் நடக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக ரசிகர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டிக்கெட் மற்றும் அதே போல அணியில் இடம்பெறக்கூடிய வீரர்களின் பட்டியல் என்பதும் அடுத்தடுத்ததாக வெளிவரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராம்குமார். ஸ்ரீ சந்தோஷ், தகவலுக்கு நன்றி.